கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு எதிரான குற்ற வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கர்நாடகாவில் கடந்த 2022ஆம் ஆண்டு கான்ட்ராக்டராக இருந்த சந்தோஷ் பாட்டில் என்பவர் உடுப்பியில் உள்ள லாட்ஜில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பாவை கைது செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் சித்தராமையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரி சித்தராமையா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் சித்தராமையா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டது. இதற்கு எதிராக முதல்வர் சித்தராமையா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் குற்ற வழக்கு விசாரணைக்கும் கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேல்முறையீட்டு மனு தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.